குட் மார்னிங். வெல்கம் டு திஸ் மார்னிங் ப்ரேயர். உங்கள் எல்லாரையும் இந்த ப்ரேயருக்கு நான் வரவேற்கிறேன். இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். லார்ட் ஹேஸ் அ கிரேட் பிளான் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் உங்களை படைத்த தேவன் மிகப்பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். ஸோ ஹாப்பியாக இருங்க. காட் இஸ் அ குட் காட். அவர் நல்ல தேவன், நல்ல தகப்பன். ஆமென். ஸோ தேங்க்யூ. எவ்ரி டே மார்னிங் 5:30க்கு இதே ஃபேஸ்புக் இதே பேஜில் நீங்கள் மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க. எங்கள் யூடியூப் சேனல் இருக்குது, அதில் கூட போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ்லாம் பாருங்கள், மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுங்கள். லைவ் ஜூம் மீட்டிங் இருக்குது. ஸோ தொடர்ந்து கனெக்டடாக இருங்க. உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் முக்கியமான சில காரியங்களை தேவன் நம்மோட சில விஷயங்களை பேசுகிறார். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஹாப்பி எல்லோரும் இன்றைக்கி ஜாயின் பண்ண எல்லோரும் ஐ எம் ஸோ ஹாப்பி பிரதர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியின் நாள். ஐ எம் ஸோ ஹாப்பி. டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் ஐ எம் ஸோ ஹாப்பி. வாய்ஸ் கிளியராக இருக்கா? எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? வாய்ஸ் எந்த அளவுக்கு ஓகே? ஓகேனா ஓகேன்னு போடுங்க பார்க்கலாம். வாய்ஸ் ஓகே பிரதர் அப்படின்னா ஓகே அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, குட். Praise the Lord. Good morning. Rita sister, Shantyanan sister, Sabina sister, bless you. Chitra sister, bless you. Catherine sister, praise the Lord. Nirmala sister, praise the Lord. Wonderful. Okay. சூப்பர். வாய்ஸ்லாம் கிளியரா? ஓகே, போடுங்க வாய்ஸ் கிளியர். அப்புறம் ஹாப்பினா ஹாப்பி அப்படின்னு போடுங்க. ஹாப்பியாக தான் இருக்கணும். ஆமாம், லார்ட் இஸ் வித் அஸ். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை விட்டு விலகாத நல்ல தகப்பன் இல்லையா? அதனால் நம்ம எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. வாய்ஸ் கிளியரா? வாய்ஸ் கிளியர்னு போடுங்க பார்க்கலாம். வாய்ஸ் கிளியர். ஓகே. ஸோ மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஓகே, ஸோ நம்ம குரூப்பில் லிங்க்கு அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வாய்ஸ் கிளியர்? எல்லாம் கிளியராக இருக்கா? குட். மைத்லி சிஸ்டர் bless you. ஜெயராணி சிஸ்டர் bless you. கவிதா சிஸ்டர் bless you. லதா சிஸ்டர் bless you. வனிதா எஸ்தர் சிஸ்டர் bless you. புஷ்பராணி மார்டின் bless you சிஸ்டர். ஸோ போடுங்க பார்க்கலாம். ஐ எம் ஹாப்பி. இட்ஸ் அ பிளஸட் டே. எல்லாரும் சொல்லுங்க, இட்ஸ் அ பிளஸட் டே. ஆமென். பிளஸட் டே. ஆமென். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் அண்ட் பிளஸட் டே. ஆண்டவர் படைத்த நாள். எல்லா நாளும் அற்புதமான ஆசீர்வாதமான நாள் தாங்க. ஆமாம், எல்லா நாளும். Every day is a blessed day. Sankita sister bless you. Janet sister bless you. Saranya bless you ma. Revati sister bless you. Bless you. Anu Raja bless you. Renuka Nelson bless you sister, bless you. Okay, so pray பண்ணலாமா? We'll start. Okay, good. Maheshwari Neelagandan bless you. Wonderful. புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா, இதான் ஃபஸ்ட் டைம் பிரதர் நான் ஃபேஸ்புக்கில் நான் இதை பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஓகே, வாட்ஸ்அப் குரூப், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அப்போ என்னென்ன அப்டேட்ஸ்னாலும் நீங்கள் அதில் எடுத்துக்கலாம், எங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த மார்னிங் ப்ரேயர்ஸ் இதிலெல்லாம் நீங்கள் கனெக்டடாக இருக்கலாம். ஓகே, ஸோ வில் ப்ரே. Wonderful. Bindu sister bless you. Satya sister bless you. Super. Rajkumar brother bless you. Okay, so we'll start praying. Okay, thank you Father, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Father. Ella அப்படியே just connect with the Spirit. Welcome Holy Spirit. பரிசுத்தாவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். You are in us. நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கிறீங்க, எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க, எங்கள் மேலே இருக்கிறீங்கப்பா. யூ ஆர் இன் அஸ். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தகப்பன். எல்லாரும் அப்படியே கனெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம்.
connect with the Spirit of God. Just for 5 minutes being in the presence. அவர் பிரசன்ஸில் இருக்கிறது மிகவும் ஆசீர்வாதம். அவர் பிரசன்னத்தை அப்படியே என்ஜாய் பண்ணுவது. தேங்க்யூ 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 ஃபாதர். ஜஸ்ட் கனெக்ட் இன் த ஸ்பிரிட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஜஸ்ட் கனெக்ட் இன் த ஸ்பிரிட். அப்படியே அவர் பிரசன்னத்தில் அப்படியே விட்டு கொடுங்க. He is all. அவர்தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார். அவர்தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார். Just connect in the spirit. Join பண்ணவங்க, be in the presence. Just connect in the spirit. Just connect. அப்படியே அவரை அப்படியே ஆராதிங்க. Oh, thank you, Father. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Oh, thank you, Holy Ghost. We praise you, Master. We just surrender our life. We just surrender our life. Oh, Holy Spirit. சொல்லுங்க, I just surrender my life. I just surrender. என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தில் என்னை விட்டு கொடுக்கிறேன். I just surrender my life. என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தை, என் வேலையை, என்னோட பிஸ்னஸை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன்ப்பா. உம்முடைய கரத்தில் வைக்கிறேன் ஆண்டவர். You are my creator. You are my Father. You are my everything. You are my everything. நீர் என்னை படைத்த தேவன். உம்முடைய கரத்தில் என்னை அப்படியே விட்டு கொடுக்கிறேன்ப்பா. என்னை அப்படியே விட்டு கொடுக்கிறேன். I just surrender. Thank you, Father. இந்த மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுகிற, இப்போ லைவாக ஜாயின் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தரையும், இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் பா, let your grace manifest in their life. உங்களுடைய கிருபைகள் வெளிப்படட்டும். எந்த சூழ்நிலையில் இதை பார்த்து கொண்டு இருந்தாலும், எந்த விதமான காரியங்கள் மனதை கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தா கூட, நீர் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. You are more than enough. நான் சொல்கிறேன், the Father who called you, who saved you is more than enough. அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையிலிருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் விடுதலை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒருவர் போதும். என் தேவன் என் கூட இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் எந்த காரியமும் செயல்பட முடியாது. அவர் வல்லவர், அவர் நல்லவர். தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது, சுகம் உண்டாகிறது, பலவீனங்கள் மாறுகிறது. எஸ் ஃபாதர், எல்லா பலவீனங்களும் மாறுகிறது, சுகம் உண்டாகிறது. ஹீலிங் ஹீலிங் ஹீலிங். உங்கள் சரீரத்தில் பரிபூர்ண சுகம் தேவன் தருகிறார். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பலவீனங்கள் எல்லாம் மாறுகிறது, சுகம் உண்டாகிறது. இந்த சூழ்நிலைகள் மாறுகிறது. உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தேவன் மாற்றுகிறார். இப்பொழுதே அது மாறுகிறது. அவர் நல்லவர். உங்களை படைத்த தேவன் நல்லவர். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் உருவாகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. அவருடைய பிரசன்னம், நம்மை படைத்த தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். Thank you, Father. I bless everyone. Thank you, Jesus. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Thank you, Father. Thank you, Jesus. Thank you. எல்லாரும் சொல்லுங்க, thank you. Thank you. Amen.
ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்க. டோன்ட் வரி அபவுட் எனிதிங். தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது எதை குறித்தும் பயம் வேணாம். அவர் நல்லவர். இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பைபிள் இருந்தால் எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு வசனம். இன்னைக்கு காலையில் நான் அதை அப்படியே யோசித்து மெடிடேட் பண்ணேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த வார்த்தை உங்களையும் பலப்படுத்தும். இன்றைக்கி இது ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டாக இருக்கும். எஸ், ராபின் பிரதர் பிளஸ் யூ, கிருஷ்ணவேணி சிஸ்டர் பிளஸ் யூ, ஃபாத்திமா சிஸ்டர் பிளஸ் யூ. சூப்பர் சூப்பர். குரூப்லலாம் ஷேர் பண்ணிங்களா? யாரெல்லாம் ஷேர் பண்ணிங்க? உங்கள் குரூப்லலாம் ஷேர் பண்ணிங்களா? இது வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் குரூப் டைம்லைனில் யாரெல்லாம் ஷேர் பண்ணிங்க? ஸோ இன்றைக்கி வார்த்தையை கேட்குறதுக்கு முன்னாடி இது மற்றவங்களுக்கும் போய் சேரணும். ஓகேயா? 1 minute எல்லோரும் பண்ணிடலாமா? எல்லோரும் பாருங்கள், அதில் ஷேர் அப்படி ஒரு ஆரோ இருக்கும் பாருங்கள். அதை வந்து எல்லாருக்கும் முதல்ல ஷேர் பண்ணி விடுங்க. மற்றவங்களுக்கும் இந்த வார்த்தை போய் அவங்கள வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரட்டும். ஏன்னா இது நம்ம பெற்ற சில சந்தோஷத்தை எல்லாருமே அவங்களுக்கும் அது என்ன இருக்கணும், அது பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணவங்களாம் ஒரு தம்ஸ்அப் போடுங்க பார்க்கலாம். தம்ஸ்அப் போடுங்க. எஸ், பாக்கியா சாம், கார்த்திகா பிளஸ் யூ, ரேச்சல் டேவிட் சிஸ்டர் பிளஸ் யூ, ஜூலி சிஸ்டர் பிளஸ் யூ. சூப்பர் சூப்பர். எல்லாம் ஷேர் பண்ணிங்க. பண்ணுங்கள் பார்க்கலாம். பண்ணுங்கள், குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 58வது அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். ஐசாயா சாப்டர் 58. ஐசாயா டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஐசாயா சாப்டர் 58. ஓகே, 58வது அதிகாரம் 11வது வசனம். ஓகே, ஐசாயா சாப்டர் 58 verse 11. ஓகே, 11. ஓகே, ஸோ எல்லாம் ஷேர் பண்ணிங்களா? குரூப்லலாம் ஷேர் பண்ணிங்களா? எஸ், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஐசாயா 58:11 எடுத்துக்கோங்க. அதான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை நான் உங்களோட பேச போகிறேன். ஆண்டவர் நல்லவர். இஸ் a good God, a good father. சொல்லுங்கள், எல்லோரும் டைப் பண்ணுங்கள். குட் ஃபாதர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் சொல்லுகிற காரியம் இது ஒரு தீர்க்க தரிசனமாக உங்கள் லைஃப்பில் அது நிறைவேறும், அது உண்டாகும். ஐ பிலீவ் இன் தட். ஐ பிலீவ் இன் த ப்ரொஃபட்டிக் வேர்ட்ஸ். ஐ பிலீவ் இன் த ப்ரொஃபட்டிக் அனாயிண்டிங். ஆமென். சரி, பார்க்கலாமா? ஐசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். நான் அது வந்து இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு வந்து நான் அதை வாசிக்கிறேன். தமிழில் நம்ம வாசிக்கலாம். ஐசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆமென், ஆமென். ஏசாயா 58வது அதிகாரம். இங்கிலீஷ்லேயும் அதை வந்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை மெடிடேட் பண்ணுவோம். ரொம்ப சூப்பரான வசனம். இது நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க இல்லையா? இது கேட்காதவங்க இருக்கீங்களா? இந்த வசனம்லாம் நிறைய தடவை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு இருதயம். இட்ஸ் அ ஹார்ட் ஆஃப் காட். ஸோ கேஜேவி வெர்ஷனில் வந்து நான் இதை வாசிக்கிறேன். And the Lord shall guide you continually. இன்னொரு வெர்ஷனில் போட்டிருக்கு, Lord will always lead you, guide you. Wow. Guide you continually. Wow, super. இன்னொரு வெர்ஷனில் போட்டிருக்கு, He will satisfy your needs. எப்படி? He will satisfy your soul அப்படின்னு இருக்கு இல்லையா? He will satisfy your soul. தமிழில் எப்படி இருக்கு? உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. ஓகே, ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாதீங்க. இது தீர்க்க தரிசனமாக உங்களோட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. தேவன் சொல்கிறாரு. இது பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி அவர் ஒரு பழைய உடன்படிக்கை தீர்க்கதரிசி, ரைட்? ஹி இஸ் அ ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபட். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் ஏசாயா மூலமாக எவ்வளவோ புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களை, அது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன மிக முக்கியமான காரியங்களெல்லாம் இவர் தான் ப்ராஃபஸை பண்ணியிருக்கிறார், ஐசாயா. ஸோ
இந்த இடத்துல 58வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துகிற ஒரு தகப்பன். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்க. நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன். பிரதர், இது நமக்கு தெரியாத பிரதர், அவர் நம்ம நடத்துவார்ல பிரதர். நான் இப்போ தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இது சாதாரணமாக ஏதோ நீங்கள் இப்போ கேட்கல. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் நடத்துவேன்னு சொல்கிறார். I will lead you. I will guide you. ஏன் இதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? ஒரு முடிவுகளை எடுப்பது மிக முக்கியமான காரியம். நீங்கள் கூட இப்போ பார்த்துட்ருக்கீங்களே, நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்கனாலே நீங்கள் எடுத்த முடிவு தான் இதை கேட்க வைக்குது. இப்போ இந்த வீடியோ அப்படி பார்த்துட்டே இருக்கிறவங்க திடீர்னு யாருப்பா லைவு, கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க பாருங்க, இந்த முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? இது மிக முக்கியமானது, உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். நாம் எடுக்கிற சில முடிவுகள் நம் வாழ்க்கையை திசை திருப்பிவிடும். நல்ல விதமாகவும் திருப்பும், சில நேரம் நம்ம யோசிக்காத ஒரு இடத்துக்கும் கொண்டு போயிடும். அப்போ அந்த முடிவை எடுக்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சரியான முடிவை எடுக்க நான் உதவி செய்கிறேன்கிறார். அதுதான் அவர் நம்மை நடத்துகிறார் என்று அர்த்தம். லீட் யூ அப்படின்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நமக்கு அந்த இடத்த பற்றி தெரியவே இல்லை, ஓகேங்களா? இப்போ புது இடம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு அது தெரியாது, ஆனால் அங்கே ஒருத்தர் கைடு இருக்கிறார், இல்லை நம்ம அந்த இடத்தை குறித்து தெரிந்தவர் இருக்கிறார். ஸோ நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு பயம் இருக்காது. ஏன்னா இவருக்கு தெரியும், இவருக்கு எங்கே போகணும்னு தெரியும், எந்த இடத்தில் நல்ல உணவு கிடைக்கும்னு இவருக்கு தெரியும். அப்போ அவருக்கு தெரியும்னும் போது அவர் எங்கே போகிறாரோ அவர் கூட போனால் போதும். ரைட்டா? எல்லாரும் ஆமென் போடுங்க. மை லார்ட் இஸ் மை கைடு போடுங்க. மை கைடு அட்லீஸ்ட் டைப் பண்ணுங்க, மை கைடு. ஆமாம், கைடு சொல்லுங்க. எங்கள் அப்பா, என்னை படைத்தவர் என்னுடைய கைடு. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் அவர் வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். He will lead you, He will guide you. இப்போ ஜீசஸ்மே அவர் என்ன சொல்றாரு புதிய உடன்படிக்கையில், அப்பா நீ பயப்படாத, நீ தனியாக இருக்கிறேன்னு நினைக்காத. ஏன்னா நிறைய நேரம் பாருங்க, நம்ம ரொம்ப தனியாக இருக்கிறோமோ, யாருமே இல்லையே, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தான் வெளியே வரேன், இந்த சூழ்நிலையிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே, இப்படியெல்லாம் நமக்கு தோணுதில்ல, உங்களுக்கு தோணுதில்ல? பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? He will lead you, He will guide you. அவர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். My Father, He is my guide. அவர் போதுமானவராக இருக்கிறாருங்க. ஏங்க பயப்படுறீங்க? இந்த கடன் பிரச்சனையிலேருந்து அவர் உங்களை நடத்துவார். இப்போ நீங்கள் கடனில் இருக்கிறீங்க, பிரதர் என்ன பண்ணனே தெரியல, இதுலேருந்து எப்படி வெளியே வர, இந்த கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன், இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன், என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, என்ன செய்ய போகிறேன் தெரியலையே தோணுதா? இதுலேருந்து வெளிக்கொண்டு வர்றது, இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு தெரியும் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது ஐடியா எனக்கு தெரியும், இந்த சூழ்நிலையிலேருந்து வெளிவர எனக்கு தெரியும், உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கையை சரியாக மாற்றுறதுக்கு எனக்கு தெரியும், உங்கள் பையனுடைய வாழ்க்கை சூப்பராக மாறுறதுக்கு எனக்கு இருக்க ஐடியா, எனக்கு தெரியும், வழி தெரியும் அப்படின்னு ஒருத்தர் உங்கள் கூட இருந்து சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் சொல்கிறாரு தேவன், நான் உங்க கூட இருக்கிறேன். சொல்லுங்க, He is in me. டைப் பண்ணுங்க, He is in me. அவர் நமக்கு வழி நடத்துகிறவர் எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமாம் சிஸ்டர், கவலையே படாதீங்க, இது என்ன ஆகும், அது ஒன்றுமே ஆகாது, நெகட்டிவாக எதுவுமே நடக்காது உங்கள் வாழ்க்கையில். அவர் உங்களை நடத்த போதுமானவர்னு சொல்கிறாரே, அவர் போதுமானவர். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் கூட என்ன பண்ணலாம், சில நேரம் எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லிடலாம், எனக்கு இதை பற்றி ஒன்றுமே புரியலைங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு மனிதன் சொல்லலாம்.
ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு அவர் சொல்லுவாரா? அவர் சொல்கிறார் உங்களை பார்த்து, நான் உன்னை நித்தமும் நடத்துகிறேன். ஐ வில் லீட் யூ டெய்லி. எவ்வளோ சூப்பரான ஒரு வார்த்தைங்க. நம்மளை நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஏங்க பயப்படணும்? ஹீ வில் லீட் யூ சொல்கிறாரு கண்டினியூலி. எனக்கு அந்த வார்த்தை அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டினியூலி. சோர்ந்து போக மாட்டேம்மா. ஐ வில் லீட் யூ கண்டினியூலி. ஐ வில் கைட் யூ கண்டினியூலி. கண்டினியூலி கண்டினியூலி. எல்லாரும் சொல்லுங்க, தொடர்ந்து என்னை நடத்துவார். தொடர்ந்து நடத்துவார். சொல்லுங்களேன், தொடர்ந்து நடத்துவார். கண்டினியூலி சொல்லுங்க. கண்டினியூலி டைப் பண்ணுங்க. கண்டினியூலி. ஏன்னா ஏன் இந்த வார்த்தையை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு தடவை சொன்னால் நமக்குலாம் புரியாதுங்க. நிறைய நேரம் பாருங்கள், திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம அப்படி தான். நம்ம டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், அப்படி ஒரு மாதிரி டவுன் ஆகும்ல. ஆண்டவர் சொல்லுவார், நான் இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Amen. Amen. I am with you always. I am with you always. அவர் சொல்றாரு, நான் உன்னை நடத்துறது மாத்திரம் இல்லை, உன் தேவைகளை நான் சந்திப்பேன், உன் ஆத்மாவை திருப்திப்படுத்துவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம மனசு. அவர் சொல்றார், உங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன், என் பிள்ளைகளை நான் சந்தோஷப்படுத்துவேன். I will satisfy your needs. Amen. அவர் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய தேவைகளை அவர் நிறைவாக்குகிற தேவன். He will satisfy my needs. I am satisfied. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இதை உண்மையாகவே இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக ப்ராஃபட்டிக் வேர்டுன்னு நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இந்த காரியம் நிறைவேறுது. ஆண்டவர் என்னை திருப்திப்படுத்துகிறார் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? இப்போ நம்புறீங்களா? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இல்லை டைப் பண்ண முடியாதவங்க வாயில் சொல்லுங்கள், நான் திருப்தி அடைகிறேன், நான் திருப்தி அடைகிறேன், என் தேவன் என்னை திருப்தி செய்கிறார். இந்த காரியத்தில் என்னை திருப்தி செய்கிற தேவன். அவர் சொல்கிறாரு, ஐ வில் சாட்டிஸ்ஃபை. ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை திருப்திப்படுத்துவேன், உன் பிள்ளைகளை குறித்த எண்ணத்தில் உன்னை நான் சந்தோஷப்படுத்துகிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். உங்கள் குடும்பத்தை குறித்த எண்ணத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை திருப்திப்படுத்துவேம்மா, திருப்திப்படுத்துவேன். மகா வறட்சியான காலம். ஒருவேளை சொல்லலாம், பிரதர் இப்போ இருக்கிற சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான காரியம் பிரதர், நான் ஏன் வாழ்கிறேன்னு எனக்கு தெரியலை. நான் சொல்கிறேன், நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நீங்கள் மரிப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. ஏன்னா அடிக்கடி ஒரு சிலருக்கு உங்களுக்கு என்ன வரும், நான்லாம் ஏன் உயிரோடு இருக்கிறேன், எதுக்காக நான் வாழணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வாழ்ந்தே தீரணும், நீங்கள் வாழ்ந்தே தீரணும். God has a great plan and purpose in your life. வயதாயிடுச்சே பிரதர், ரொம்ப வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே நான் எத்தனை வயசானா என்னங்க? இந்த நேரத்துலையும் உங்கள் வாழ்க்கை புதிதாக அநேகருக்கு, லட்சங்களுக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் குடும்பத்துக்கு. சிலர் நீங்கள் யோசிக்கலாம், என் குடும்பத்துக்கு நான் பாரமாக இருக்கேன் பிரதர், நான் இருக்கிறதுனால எனக்கு என் குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கவலைப்படாதீங்க, நீங்கள் தான் பிரயோஜனமானவர்கள். உங்களால் தான் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? பிகாஸ் ஆஃப் யூ. சொல்லுங்க, பிகாஸ் ஆஃப் மீ சொல்லுங்களேன். எஸ், நான் சொல்கிறேன், உங்களுக்காக தேவன் சகலத்தை மாற்றுகிறார். உங்கள் வீட்டில் கிதியோன் பிரதர் உங்களுக்காக, எஸ் பிரபு பிரதர் உங்களுக்காக, நான் சொல்கிறேன் உங்களுக்காக. நெல்சன் பிரதர் நான் சொல்கிறேன் உங்களுக்காக. சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். எஸ் ஜூரி உங்களுக்காக சூழ்நிலைகள் மாறும். ரேச்சல் டேவிட் சிஸ்டர் உங்களுக்காக, உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் சூழ்நிலைகள் மாறுகிறது. பிகாஸ் ஆஃப் யூ, பிகாஸ் ஆஃப் யூ. ஆண்டு சொல்கிறாரு, உனக்காக, என் பிள்ளையாகிய உனக்காக. சபினா நான் சொல்கிறேன் உங்களுக்காக சூழ்நிலைகள் மாறுகிறது. சித்ரா சிஸ்டர் உங்களுக்காக, ராஜ்குமார் பிரதர் உங்களுக்காக, எஸ் கேத்ரின் சிஸ்டர் உங்களுடைய எண்ணத்துக்காக சூழ்நிலைகள் மாறுகிறது. சரண்யா உங்களுடைய இருதயத்தின் விருப்பத்துக்காக சூழ்நிலைகள் மாறுது. எஸ் சாந்தியானந்த் சிஸ்டர் உங்களுக்காக சூழ்நிலைகள் மாறுகிறது. பிலீவ் பண்ணுங்க. எஸ் ஜூலி சிஸ்டர் உங்களுக்காக எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங், எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். அவர் சொல்கிறாரு, மகா வறட்சியான காலமாக இருந்தாலும் பரவாயில்லம்மா, உன்னை நான் திருப்திப்படுத்துவேன்,
உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன். ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்க, ஐ வில் சாட்டிஸ்ஃபை யுவர் நீட்ஸ். உன்னுடைய தேவை என்ன? உன்னுடைய தேவை என்ன? நான் அதை கம்ப்ளீட்டாக தீர்ப்பேன். அடுத்தது மாத்திரம் இல்லை, அடுத்தது பாருங்கள், சூப்பராக, எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லாருக்குமே பிடிக்கும். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். யாரெல்லாம் இதை பிலீவ் பண்ணுறீங்க? இதை நான் முடிக்க போகிறேன் இப்போ. ஆனால் இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நான் இதை பேசுகிறேன், நிஜமாக சொல்கிறேன். நீரூற்று, என்ன அழகான வார்த்தை! வற்றாத நீரூற்று, நீர் பாய்ச்சலான தோட்டம். பா சொல்லுங்க, வெல் வாட்டர்ட் கார்டன். டைப் பண்ணுங்க, வெல் வாட்டர்ட் கார்டன் அப்படின்னா என்னங்க? இதை பற்றி நான் பிரசங்கம் மட்டும் பண்ணேன்னா எனக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். ஆமாம், நமக்கு டைம் ஆகுது. ஆனால் இது எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏம்மா உங்களை நான் நடத்த மட்டும், வெறும் நடத்திட்டு போகிறவர் அல்ல. உங்களை எந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்குன்னா, உங்கள் குடும்பம் இருக்குன்னா, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை இருக்குன்னா நீரூற்று போல இருக்கும், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். இங்கிலீஷில் போட்டிருக்கு, யூ வில் பி லைக் வெல் வாட்டர்ட் கார்டன். அப்படின்னா என்ன? கார்டன்னா என்ன? இதை பற்றியே பிரசங்கம் பண்ணலாம். தோட்டம் அப்படின்னா பாதுகாப்போடு இருப்பது தான் தோட்டம். ஒரு தோட்டம்னாலே இட் இஸ் ப்ரொடெக்டட்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். இதுக்கு மேலே எவனும் உங்களை ஏமாற்ற முடியாது. இதுக்கு மேலே உங்கள் எல்லையில் வஞ்சகர்கள் வர முடியாது. உங்களுக்கு நீரூற்றாக அவர் இருக்கிறார், வற்றாத நீரூற்றாக செழிப்பான ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். செழிப்பாக இருப்பீர்கள். பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் ஆசீர்வாதமாய் வெளிப்படும். வெல் வாட்டர்ட் கார்டன் அப்படின்னா என்ன? எப்பொழுதும் ஊறுகிற ஒரு இடத்துல இருக்கிறீங்க. ஆசீர்வாதம் நிரம்புகிற ஒரு இடத்துல இருக்கிறீங்க. தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் அந்த நீரூற்று. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஊறிக்கொண்டே இருப்பார். வெல் வாட்டர்ட் கார்டன். யூ ஆர் அ வெல் வாட்டர்ட் கார்டன். சொல்லுங்கள், நான் வற்றாத நீரூற்று. சொல்லுங்கள் பார்க்கலாம், டைப் பண்ணுங்கள், வெல் வாட்டர்ட் கார்டன். சொல்லுங்கள் பார்க்கலாம், ஃப்ளோயிங் ஸ்ப்ரிங். வா, இந்த வார்த்தைகள் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும், அப்படியே நிறைவேறும். வெல் ப்ரே. தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக இந்த நாளில் எந்த சூழ்நிலையில் ஒரு மாதிரி வறண்டு போய் இருக்கலாம், என்ன பண்ண போகிறேன், அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு ஒரு சூழலில் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் நடத்துகிறேம்மா. ஐ வில் லீட் யூ, ஐ வில் கைட் யூ கண்டினியூலி. நான் உன்னை நடத்துவேன். நீ வற்றாத நீரூற்று போல மாறுற வரைக்கும் உன்னை நான் நடத்துவேன். அதுக்கப்புறமும் நடத்துவேன். ஐ வில் லீட் யூ, ஐ வில் லீட் யூ. இந்த கடன்லேருந்து வெளிவர நான் உன்னை நடத்துவேன். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர நான் உன்னை நடத்துவேன். உன் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக்க நான் நடத்துவேன். சொல்கிறேன், ஐ வில் லீட் யூ. உங்கள் ஆஃபீஸில் அவர் நடத்துவார். பயப்படாதீங்க. இவங்க அப்படி பண்ணுறாங்களே, அவங்க அப்படி பண்ணுறாங்களே, கூட வேலை பார்க்குறவங்க இப்படி இருக்காங்களே, எதை பற்றி பயப்படாதீங்க. லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். அவர் போதுமானவராக இருக்கார். அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை நடத்துகிறார், உங்களை திருப்திப்படுத்துகிறார். உங்கள் பிஸ்னஸில் அவர் திருப்திப்படுத்துகிறார். நீங்கள் செய்கிற வேலையில் தேவன் உங்களை நடத்துகிறார். அந்த அபிஷேகத்தை நான் ரிலீஸ் பண்ணேன். தேங்க்யூ லார்ட். ஐ ரிலீஸ் தட் அனாயிண்டிங் டு லீட் தம். பரிசுத்த ஆவியானவரே, அவர்களை நடத்துகிறதற்காக நன்றி. அவர்களை நடத்துகிறதற்காக நன்றி. அவர்கள் வற்றாத நீரூற்றாய் இருக்கிறாங்க, அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஊறுகிற தோட்டமாக. தேங்க்யூ ஃபாதர். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல அவங்க குடும்பம் இருப்பதற்காக நன்றி. நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற இதை யூடியூப்பில் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கலாம். யூடியூப்லேயும் நான் சொல்கிறேன், நீங்கள் வற்றாத நீரூற்றாக, வற்றாத நீரூற்றாக வற்றி போக மாட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் யோசிங்களேன், ஐயோ அடிக்கடி நின்று போகுதே, இது நான் ஒன்று கண்டினியூவாக என்னால் செய்ய முடியல. சிலர் நினைக்கிறீங்க, ஒன்று தொடங்குறேன் ஆனால் முடிக்க முடியல. நான் நினைக்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். வற்றாது வற்றாது வற்றாத நீரூற்றாய். ஓ ரமா ஹந்த ரகுது ரபௌ ஷகத ரஹந்துரமே. I release that anointing. I release that presence, Lord. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறதற்காக நன்றி. உடைய கரம் கூடவே இருப்பதற்காக நன்றி அப்பா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். என் இயேசுவையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். பிதாவே, உமக்கு நம்பி இருக்கிறோம்ப்பா.
நீங்கள் எங்கள் கூடவே இருக்கிறீங்க, எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க, எங்களுக்குள்ளே நிலைத்து இருக்கிறீங்க. நாங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள் பார்க்கலாம். I am blessed. My family is blessed. எல்லாரும் டைப் பண்ணணும். இதை யாரெல்லாம் பார்க்குறீங்க? இப்போ திடீர்னு ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are blessed in Christ. சொல்லுங்க, டைப் பண்ணுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி வரல, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்கன்னு தான் சுவிசேஷம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூ ஆர் பிளஸ்ட், யூ ஆர் ஆல்ரெடி பிளஸ்ட். அதை பிலீவ் பண்ணுங்க, அது வெளிப்படும். உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டே ஆகும். உங்கள் ஆஃபீஸில் வெளிப்படும், உங்கள் பிஸ்னஸில் வெளிப்படும், நீங்கள் செய்கிற ஊழியத்தில் வெளிப்படும். தேவன் நல்லவர். ஆமென். புதிதாக பார்க்குறவங்க எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதில் இருக்கும். ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு மார்னிங் 5:30 மிஸ் பண்ணாதீங்க. எவ்ரி டே காலையில் 5:30 மணி மார்னிங் வந்துடுங்க, இந்தியன் டைம். மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க உங்கள் மார்னிங் டைமில் ப்ரே பண்ணுங்கள். அதே நேரம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை லைவாக மிஸ் பண்ணால் கூட அப்புறம் என்ன பண்ணுங்கள், வீடியோ போய் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கும் இருக்கும். ஸோ அதுலேயும் கனெக்ட் ஆகுங்க. சப்போர்ட் நீங்கள் கூடவே இதோட கனெக்டடாக இருப்பது தான் ரகசியம். இந்த அபிஷேகம் உங்கள் மேலே வெளிப்படும். உங்கள் சூழ்நிலையெல்லாம் மாறிடுச்சு. உங்கள் கண்கள் காணும், நீங்கள் உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். சொல்லுங்க, ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே. ஆமென். இந்த நாள் சூப்பராக இருக்கும். சொல்லுங்கள், த டே இஸ் அ பிளஸட் டே. எல்லோரும் சொல்லுங்கள், இந்த நாள் சூப்பராக இருக்கும். நான் போகிற இடமெல்லாம் சந்தோஷம். நான் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்கும். நான் போகிற இடமெல்லாம் வெளிச்சம் உண்டாகும். ஏன்னா எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். He is a great and big God. I am so blessed. சொல்லுங்க, I am so blessed. I am so blessed. Amen. Amen. So bless you. See you tomorrow morning 5:30. So இன்னைக்கு இதை முடிக்கிறோம். மார்னிங் 5:30 to 6 இந்த ஃபேஸ்புக் பேஜில் லைவாக அட்டன் பண்ணுங்கள். ப்ராஃபட்டிக்கலாக உங்கள் பெயரை குறித்து உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் சொன்னான்னா அதை நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். எல்லாருமே நம்ம லைஃப் டுகெதர் ஃபெலோஷிப் கிரேஸ் கேதரிங்கில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க? யாரெல்லாம் நான் ப்ரே பண்ணுவேன் பிரதர்னு சொல்கிறீங்க? Amen. So bless you. Have a wonderful day. So நாளைக்கு காலையில் 5:30 இந்தியன் டைம் ஜாயின் பண்ணுங்கள். bless you all. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணுன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதையும் சொல்லிடுறேன். இந்த ஃபேஸ்புக் பேஜ்லேயே இருக்குது. 8124663765. ஓகே, நீங்கள் திருப்பி கேட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா சில நேரம் எடுக்க முடியாது. புதிதாக இருக்கிறவங்க நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. கண்டிப்பாக எனிபடி ஒன் கவுன்சிலிங் என் கூட பேசணும், சில காரியங்களை குறித்து ப்ரேயர்ஸ் தேவைப்படுதுன்னா நான் அதுக்கான டேட் சொல்லுவேன். நீங்கள் தொடர்ந்து மார்னிங் அட்டன் பண்ணுங்கள். என்றைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிறேனோ அன்றைக்கி நான் வந்து அந்த டே சொல்லுவேன். ஸோ அன்னைக்கு நீங்கள் என் கூட கால் பண்ணி என் கூட பேசலாம். ஓகேயா? ஸோ bless you. See you tomorrow. Bye.